இன்னைக்கு அல்லாஹ் அக்பர்னா என்ன சொல்கிறேன். இப்போ இந்த டீமனைஸ் பண்ணுறதுல உச்சகட்டம் இந்த பகல்காமில் அட்டாக் நடந்துச்சு காஷ்மீரில். ஒரு ஜிப்லைன் ஆப்ரேட்டரு அந்த டூரிஸ்ட்லாம் அந்த இதில் மாட்டிக்கிட்டு இறங்கி இப்படி போவாங்க பாருங்கள், அந்த கயிறில் ஜிப்லைன். அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் அவர் அனுப்பி வைக்கும் போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. என்ன சொல்லிட்டானுங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்னையவே கூட்டு போய் அவனை விசாரிச்சிருச்சு. இவன் அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கிறான், இவனுக்கு அந்த சம்பவம் நடக்க போதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ எந்த அளவுக்கு டீமனைஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ இப்படி பண்ணிட்டாங்களா, இப்போ நீங்கள் சவுதியா ஃப்ளைட்டில் ஏறி உம்ரா போறீங்கன்னு வைங்க, சவுதிக்கு போறீங்கன்னு வைங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து என்ன சொல்லணும், ஃப்ளைட்டு மூவ் ஆக போகுதுனாலே அல்லாஹ் அக்பர், அது சுன்னத்து. அப்போ என்ன பண்ணுறான், டீமனைஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு வார்த்தை, ஐயோ இன்னும் இங்கேயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ் அக்பர் என்பதே 4 பேர் முட்டி போட்டு வச்சு கல் தறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. அல்லது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்க போகிறது என்றால் யார் அல்லாஹ் அக்பர் சொல்கிறானோ அவனுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகத்தை கொண்டு வருகிறார்.